ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். இந்த வீடியோவில் முக்கியமான 10 வேர்ப்ஸை பார்க்க போகிறோம். அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம்ஸோட பார்க்க போகிறோம். அதை அப்படியே டைரெக்டாக படிக்காமல் அதை ஒரு சென்டென்ஸில் அப்ளை பண்ணி படிக்க போகிறோம். ஸோ சென்டென்ஸ் ஃபார்மேஷனும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் வேர்டு கிவ். ரொம்ப நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுவோம் டெய்லி. கிவ் அப்படின்னா கொடுக்கறது. ஐ கிவ் எ நோட். இந்த சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. நான் ஒரு நோட் கொடுக்கிறேன். ஐ கிவ் எ நோட். இந்த கிவ்வோட பாஸ்ட் டென்ஸ் கேவ். ஐ கேவ் மணி. நான் பணம் கொடுத்தேன். ஸோ பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னாலே கடந்த காலம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நடந்து முடிஞ்சு ரொம்ப நேரம், ரொம்ப நாட்கள், ரொம்ப வருடங்கள் ஆனதை சொல்கிறப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். எல்லா வேர்ப்ஸுக்கும் நம்ம கண்டிப்பாக பாஸ்ட் ஃபார்ம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஐ கேவ் மணி, நான் பணம் கொடுத்தேன். ஸ்டூடெண்ட்ஸ் கேவ் புக்ஸ். மாணவர்கள் புத்தகங்களை கொடுத்தனர். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இதே மாதிரி இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வேர்ப்ஸ் எல்லாத்துக்குமே பாஸ்ட் ஃபார்ம்ஸ் பார்க்க போகிறோம். முக்கியமாக அதை சென்டென்ஸில் அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். செகண்ட் வேர்டு அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறது பேசு அப்படிங்கிறதுக்கு ஸ்பீக். ஹீ ஸ்பீக்ஸ் ட்ரூத். இந்த சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அந்த ஸ்பீக் அப்படிங்கிற வேர்போட எஸ் ஆட் ஆகிருக்கு பாருங்கள். அது ஏன் அப்படின்னா அது ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட முக்கியமான ரூல். அதாவது சப்ஜெக்ட் சிங்குலராக இருக்கணும். இருந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம். இங்கே சப்ஜெக்ட் எது? ஹீ. அது சிங்குலர், அதாவது ஒருமை, ஒருத்தர் தான். அதனால் வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம். ஹீ ஸ்பீக்ஸ் ட்ரூத். இது ஒரு முக்கியமான ரூல். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட முக்கியமான ரூல். இதை மறக்கக்கூடாது. இந்த ரூலை நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருப்போம் பாருங்கள். ஹீ ஸ்பீக்ஸ் ட்ரூத். அவர் உண்மை பேசுகிறார். ஸ்பீக்கோட பாஸ்ட் டென்ஸ் ஸ்போக். ஹீ ஸ்போக் ட்ரூத். அவர் உண்மை பேசினார். தே ஸ்போக் தெம்செல்வ்ஸ். அவர்களுக்குள் பேசினர். தேர்ட் வேர்டு டெல். டெல் அப்படின்னா சொல்லுன்னு அர்த்தம். வி டெல் ஸ்டோரிஸ். நாங்கள் கதைகள் சொல்கிறோம். இங்கே வி அப்படிங்கிறத பாருங்கள். நாம் அப்படின்னு அர்த்தம், இல்லை நாங்கள் அப்படின்னு அர்த்தம். அது பன்மை. அதனால் வேர்போட எஸ் ஆட் பண்ணல பாருங்கள். அந்த ஃபஸ்ட் சென்டென்ஸில் அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. வி டெல் ஸ்டோரிஸ். இதுவே அந்த விக்கு பதிலாக ஹீ, ஷீ இந்த மாதிரி சிங்குலர் ஒருமை வந்துருந்துச்சுன்னா டெல்ஸ் அப்படின்னு வரும். ஹீ டெல்ஸ் ஸ்டோரிஸ் அப்படின்னு வரும். ஆனால் பாஸ்ட் ஃபார்மில் இதெல்லாம் கிடையாது. ஸோ டெல்லோட பாஸ்ட் டென்ஸ் டோல்டு. தே டோல்டு ஸ்டோரிஸ். அவர்கள் கதைகள் சொன்னார்கள். சொல்லி முடிச்சிட்டாங்க கதையெல்லாம். ஸோ தே டோல்டு ஸ்டோரிஸ். மை மதர் டோல்டு எ ஸ்டோரி. எனது அம்மா ஒரு கதை சொன்னார்கள். மை மதர் சிங்குலர், தே அப்படிங்கிறது பன்மை. எல்லாத்துக்குமே இந்த டோல்டு தான் வருது பாருங்கள். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் அந்த சிங்குலர் வந்தால் வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம். ஃபோர்த் வேர்டு டாக். பேசுகிறது. ஹி டாக்ஸ் ஃபாஸ்ட். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது இந்த சென்டென்ஸ். அவர் வேகமாக பேசுகிறார். ஹீ வந்திருக்கிறதுனால, அதாவது சிங்குலர் இருக்கிறதுனால வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஹி டாக்ஸ் ஃபாஸ்ட். தே டாக்டு வெல். தே டாக்டு இடி சேர்த்தோன்னா அது பாஸ்ட் டென்ஸாக மாறிடுது. தே டாக்டு வெல். அவர்கள் நன்றாக பேசினார்கள். மை ஃபாதர் டாக் டு மீ. எனது அப்பா என்னுடன் பேசினார். நெக்ஸ்ட் வேர்ட் லிசன். லிசன்னா கவனிக்கிறது அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குது. அதே மாதிரி கேட்குறது அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குது. ஐ லிசன் டு ஹிம். நான் அவர் சொல்வதை கவனித்தேன். அதாவது கேட்குறேன், அவர் சொல்கிறத கேட்குறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ லிசன் டு ஹிம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். வி லிசன்ட் டு ஹிம். வி லிசன் டு ஹிம். நாங்கள் அவர் சொன்னதை கேட்டோம். ஐ லிசன் டு சாங்ஸ். நான் பாடல்களை கேட்டேன். இடி சேர்த்த உடனே அது பாஸ்ட் டென்ஸாக மாறிடுது. ஸோ லிசன் அப்படிங்கிறது ஒரு ரெகுலர் வேர்ப். ஸ்பெல்லிங் மாறிச்சுன்னா அது இர்ரெகுலர் வேர்ப். 5 வேர்ட்ஸ் பார்த்துட்டோம். கிவ், ஸ்பீக், டெல், டாக், லிசன். இனி அடுத்த 5 வேர்ட்ஸ் பார்க்கலாம். எல்லாமே இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில் அடிக்கடி யூஸ் ஆகிற வேர்ப்ஸ். மேக். நெக்ஸ்ட் வேர்டு மேக் அப்படின்னா உருவாக்குறது. ஐ மேக் எ கிளே மாடல். நான் ஒரு களிமண் மாதிரியை உருவாக்குகிறேன். இந்த சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. இந்த மேக் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் டென்ஸ் மேட். வி மேட் எ நியூ வே. நாங்கள் ஒரு புது பாதையை உருவாக்கினோம். மேக் அப்படின்னா உருவாக்குறது. ஹீ மேட் எ நாய்ஸ். அவர் சத்தத்தை உருவாக்கினார். அவர் சத்தமாக பேசுகிறாரு அப்படின்னு அர்த்தம். ஹீ மேட் எ நாய்ஸ். அவர் சாதாரணமாக பேசலை, சத்தமாக பேசுகிறாரு. ஹீ ட்ரிங்க்ஸ் வாட்டர். இந்த ட்ரிங்க் அப்படிங்கிற வார்த்தை தான் 7th வேர்டாக நம்ம பார்க்குறோம். ஹீ ட்ரிங்க்ஸ். வேர்போட எஸ் ஆட் ஆயிருக்கா?
சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது இந்த வாக்கியம். ஸோ ஹீ அப்படிங்கிறது சிங்குலராக இருக்கிறதுனால, சிங்குலர் சப்ஜெக்டாக இருக்கிறதுனால வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஹீ ட்ரிங்க்ஸ் வாட்டர், அவர் தண்ணீர் குடிக்கிறார். ட்ரிங்கோட பாஸ்ட் டென்ஸ் ட்ராங்க். இங்கே ஸ்பெல்லிங் மாதிரி இருக்குது பாருங்கள், இங்கே வந்து இடி ஆட் ஆகலை, ஸ்பெல்லிங் மாதிரி இருக்குது. அப்போ இது இர்ரெகுலர் வேர்ப். வி ட்ராங்க் ஃப்ரூட் ஜூஸ், நாங்கள் பழச்சாறு குடித்தோம். தே ட்ராங்க் ஹாட் வாட்டர், அவர்கள் சுடு தண்ணீரை குடித்தனர். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா வார்த்தைகள் சேர்த்தோன்னா இன்னும் தெளிவாக தெரியும். வி ட்ராங்க் ஃப்ரூட் ஜூஸ் லாஸ்ட் வீக், போன வாரம் நாங்கள் ஃப்ரூட் ஜூஸ் குடித்தோம். அப்போ அந்த லாஸ்ட் வீக்குங்கிறது எதை குறிக்குது? கடந்த காலத்தை குறிக்குது. தே ட்ராங்க் ஹாட் வாட்டர் எஸ்டர்டே, இந்த எஸ்டர்டேங்கிற வார்த்தை கடந்த காலத்தை குறிக்குது. ப்ரிப்பேர் அப்படின்னா தயாராகிறது, சில கான்டெக்ஸ்டில் உருவாக்குதல் அப்படிங்கிற மீனிங் கொடுக்குது ப்ரிப்பேர். ஹீ ப்ரிப்பேர்ஸ் எவ்ரிதிங், அவர் அனைத்தையும் தயாரிக்கிறார். வி ப்ரிப்பேர்ட் எ ரிப்போர்ட், நாங்கள் ஒரு அறிக்கையை தயாரித்தோம். ப்ரிப்பேர்டு இடி சேர்த்த உடனே அது பாசன்ஸாக மாறிடுது. ஸோ இது வந்து ரெகுலர் வேர்ப். ஸோ இடி சேர்த்தா பாசன்ஸாக மாறுச்சுன்னா அது ரெகுலர் வேர்ப். இடி சேர்க்காம ஸ்பெல்லிங்கே மாறுச்சுன்னா அது இர்ரெகுலர் வேர்ப். ஸோ வி ப்ரிப்பேர்ட் ஏ ரிப்போர்ட், நாங்கள் ஒரு அறிக்கையை தயாரித்தோம். ஹீ ப்ரிப்பேர்ட் ஏ நியூ ஸ்வீட், அவர் ஒரு புதிய இனிப்பை தயாரித்தார். 9th வேர்ட் ஆஸ்க். இந்த ஆஸ்க் அப்படிங்கிற வார்த்தை கேள்விக்கு அடிக்கடி யூஸ் ஆகும். அதாவது கேள்வி கேட்குறேன் அப்படிங்கிறதுக்கு ஆஸ்க் தான் சொல்லுவோம். ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஐ ஆஸ்க் ஏ கொஸ்டின், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஹீ ஆஸ்க்ட் ஏ டவுட், அவர் ஒரு சந்தேகம் கேட்டார். ஹீ ஆஸ்க்ட் ஏ டவுட். வி ஆஸ்க்ட் மணி, நாங்கள் பணம் கேட்டோம். ஸோ ஆஸ்க் இஸ் எ ரெகுலர் வேர்ப். இடி சேர்த்தோன்னா பாசன்ஸ் ஆயிடுச்சு. லாஸ்ட் வேர்ட் சிங், பாடுறது. சிங்கோட பாசன்ஸ் சாங், எஸ்ஏஎன்ஜி. ஸோ இதில் இடி இல்லை பாருங்கள், அதனால் இந்த வேர்ப் இர்ரெகுலர் வேர்ப். ஐ சிங் எ சாங், நான் ஒரு பாடல் பாடுகிறேன். ஐ சிங் எ சாங் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. வி சாங் எ சாங், நாங்கள் ஒரு பாடல் பாடினோம். வி சாங் எ சாங். தே சாங் மூவி சாங்ஸ், இந்த இடத்துல மூவி அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். ஸோ பாடல்களுக்கு முன்னாடி அந்த வார்த்தை வருது பாருங்கள். அப்போ என்ன பாடல்கள்? மூவி சாங்ஸ். தே சாங் மூவி சாங்ஸ், அவர்கள் சினிமா பாடல்கள் பாடினர். ஸோ இந்த வீடியோவில் 10 வேர்ட்ஸ், அதாவது வேர்ப்ஸ், முக்கியமான வேர்ப்ஸ், அடிக்கடி யூஸ் ஆகிற வேர்ப்ஸ் பார்த்தோம். அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம்ஸ் பார்த்தோம். முக்கியமாக அந்த பாஸ்ட் ஃபார்ம்ஸை சென்டென்ஸில் ஃப்ரேம் பண்ணி பார்த்தோம். அப்போ தான் மறக்காது. அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறைய வேர்ப்ஸ், அதனுடைய அதர் ஃபார்ம்ஸ், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ஸ், அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ சேனல் வீடியோஸ் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.